ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வாங்க சிம்பிளாக சூப்பராக ஒரு சப்பாத்தி ரோல் பார்க்கலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேப்பையும் சப்பாத்தியில் தான் நான் ட்ரா பண்ணி பார்க்கணும். அந்தளவுக்கு சப்பாத்தி எனக்கு திரட்ட வரும். இப்படி தான் திரட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நான் ஃபோல்ட் பண்ணி தான் திரட்டுவேன். ஆனால் ரவுண்ட் ஷேப் வரவே வாய்ப்பே கிடையாது. அப்படி ஃபோல்ட் பண்ணி திரட்டும் போது நிறைய லேயர் வரும். அதனால் நான் ஷேப்பை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ஆப்டாக இருக்கும். அந்த தக்காளி தொக்கை சப்பாத்திக்கு நடுவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். தக்காளி இன்னும் கூட வதங்கியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நேரம் வதக்கினேன், அது வேலைக்கு ஆகலை. ஸோ டைம் ஆகிடுச்சு. அதனால் தக்காளி தொக்கு நான் இறக்கிட்டேன். ஆனால் இன்னும் கூட மசிஞ்சிட்ட பிறகு அதை அப்படியே சப்பாத்தியில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம பன்னீர், சீஸு, அப்புறம் பட்டாணி, வெங்காயம், கேரட்டு, வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ எல்லாத்தையும் ரோல் மாதிரி செஞ்சு இதில் பொரிச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ லன்ச் பாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 3 to 4 சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வேஸ்ட்டே ஆகாது. அப்படியே பிள்ளைங்க சாப்பிட்டு வரும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.